ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே லாரியை நிறுத்தி கரும்பை சுவைத்த காட்டு யானைகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தாளவாடி வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். உலக யானைகள் தினத்தை பள்ளி மாணவர்களுடன் வனத்துறையினர் கொண்டாடினர். மேலும் மாணவர்களுக்கிடையே வனத்துறை அதிகாரிகள் பேசுகையில், வனப்பரப்பு குறைவது, யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையும் யானைகள் அழிவுக்கு காரணமாகிறது என்றும், இதனால்தான் சில நேரங்களில் காடுகளை விட்டு சாலை குடியிருப்பு பகுதிகளுக்கு யானைகள் வருகின்றன எனவும் தெரிவித்தனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரிக்கு செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பயணிகளிடம் மேற்கொண்ட சோதனையில் ஒரு வாலிபரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த திப்தி ரஞ்சன் மாலிக் என்பது தெரியவந்ததை அடுத்து 10 கிலோ கஞ்சாவுடன் அவரை மாநகர மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சித்தி விநாயகர் கோயிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ராஜராஜ சோழன் வழிபட்ட 1000 ஆண்டுகள் பழமையான சர்க்கரை விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சர்க்கரை கரைந்த பாலில் சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சாக்லேட் மாலையுடன் உற்சவமூர்த்தி ஆலயத்தை சுற்றி வலம் வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சாலவாக்கம் ஊராட்சியில் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு சாலவாக்கம் நர்சிங் பிரைமரி துவக்கப்பள்ளி சார்பில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியிலிருந்து துவக்கிய பேரணியில் மாணவ மாணவியர்கள் புத்தகங்கள் குறித்தான பதாதைகளை கையில் பிடித்துக் கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் பள்ளி வந்து பேரணி நிறைவு பெற்றது. குமரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை குளித்துறை பகுதியில் கேரளாவுக்கு கனிம வளம் ஏற்றி சென்ற லாரி முன்னே பழங்கள் ஏற்றி சென்ற ஈச்சர் லாரியை முந்தி சென்ற முயன்றபோது ஈச்சர் லாரி மீது கனிம வள லாரி மோதிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து விபத்தில் உயிருக்கு போராடிய ஈச்சர் லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மீட்டு குளித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் கனிம வள லாரி ஓட்டுநர் இறங்கி ஓடியதை அடுத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பழைய கார்டன் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் இரவு நேரத்தில் இரை தேடி உலா வரும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளால் குடிநீர் குழாய்கள் உடைந்து குடிநீர் விநியோகம் தடையாகியுள்ளதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தங்களுக்கு தண்ணீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் பணி செய்ய விடாமல் மாபெரும் மக்கள் போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட 1000 குடிநீர் இணைப்புகள் உள்ளது. அந்த 1000 குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்பு செல்லவில்லை. அதே போல பொதுமக்களுக்கும் போட வேண்டிய பைப்பும் தண்ணீர் போகவில்லை. எங்களுக்கு இதே தான் குடிநீர் ஆதாயம், வேற எந்த வகையிலும் கிடையாது. இதுவரையிலும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் 300 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி 40 நாளாக எங்களால் சமாளிக்க முடியல. இனிமேல் நாங்கள் தண்ணி வாங்குற நிலைமையிலும் இல்லை. ஆகையால் இந்த கயல் நிறுவனம் இந்த பணியை செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி நாங்கள் முக்கியமான ஒரு 10-20 பேர் சொல்லி இந்த பணியை நிறுத்தலாம். மீண்டும் அவங்க இந்த பணியை பைப் லைனை போட்டு எங்களுக்கு கொடுக்காவிட்டால் நாளை காலையில் 5000 குடும்பத்தினுடைய பெண்களையும் கூட்டிக் கொண்டு இந்த பணி செய்யும் இடத்தில் சாலை மறியல் போராட்டம் செய்ய என்று நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர்சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடிய புலியை பிடிக்க முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் உள்ள பசி மற்றும் விஜய் ஆகிய 2 கும்கி யானைகள் உதவியுடன் புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தோட்ட தொழிலாளர்கள் பொதுமக்கள் யாரும் தேயிலை தோட்டங்களின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள வேட்டலியம்மன் கோயிலில் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட விளம்பர பலகைகளை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதை தொடர்ந்து அறக்கட்டளை நிர்வாகிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சந்துப்பேட்டை பகுதியில் கள்ளர் கூட்டமைப்பு சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் சமூக நீதி விடுதி என்ற அரசாணையை மறுபரிசீலனை செய்து கள்ளர் விடுதி என பெயர் மாற்றம் செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தங்களுடைய சமுதாயத்தை மறைக்க முயற்சி செய்யும் வகையில் அரசாணை வெளியிட்டதாக கருதி அரசாணையை மறுபரிசீலனை செய்து மீண்டும் பழைய பெயருக்கு விடுதியை மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக புகழூர் அருகே உள்ள காருடாம்பாளையம் கிராம பட்டியலின மக்களுக்கு மயானத்திற்கு இடம் கேட்டு புகழூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்து பின்னர் விடுவித்தனர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் திமுக காட்டங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய 6ஆம் முதன் மீது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டு வண்டலூர் பகுதியில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவி முத்தமிழ்ச்செல்வி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவியாக நேற்று பொறுப்பேற்ற நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6ஆம் முதனின் ஆதரவாளர்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.